Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமனலிங்கேஸ்வரர் கோவிலை காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்தது. இதில் 4 கடைகள் அடித்துச் செல்லப்பட்டதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மலைவாழ் மக்கள் இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். குறைஞ்சது ஒரு 20, 25,000, 30,000 ஜாமான் வாங்கி வச்சுருந்தோம். 4 கடை எங்கள் லைன் கடைங்க. திடீர்னு மழை பெய்ஞ்சு தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. தண்ணியில் போயிடுச்சு எல்லாமே. எல்லாம் சேர்ந்து பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சது ஒரு 75,000, 80,000 எல்லாமே போயிடுச்சு. ஏதோ அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு வெள்ள நிவாரணம் நீக்கி பார்த்து வழங்கினா நல்லா இருக்கும். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். செல்வராஜ், வணக்கம். முழு விவரங்கள். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பந்தலங்கருவி நீர்பிடிப்பு பகுதியிலான புதுமலை, புதுப்பட்டி, ஜல்லிமுத்தானப்பாறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நள்ளிரவில் இடைவிடாமல் கனமழை பெய்த காரணத்தால் பந்தலங்கருவி மற்றும் தோணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அடிவார பகுதியில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் கோயிலை காற்றாற்று வெள்ளம் சூழ்ந்தது. அப்போது கோயில் அருகில் உள்ள கன்னிமார் கோவில் கோபுரம் சேதமடைந்தது. மேலும் பக்தர்கள் வரிசையில் நின்று கொண்டு செல்ல அமைக்கப்பட்டுள்ள தடுப்பு கம்பிகள் சேதமடைந்தன. மேலும் கோவில் முன்பு மலைவாழ் மக்கள் போதை சாமான்கள் மற்றும் வனப்பகுதியில் விளையும் பொருட்கள் விற்பனை செய்யும் 4 கடைகள் காற்றாற்று அடித்து செல்லப்பட்டன. இது குறித்து மலைவாழ் மக்கள் கூறும்பொழுது, சில வருடங்களாகவே எங்களின் வாழ்வாதாரத்துக்காகவே கோவில் முன்பு கடைகள் வைத்து இருந்த நிலையில் தற்பொழுது நேற்று இரவு ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தில் 4 கடைகள் அடித்து செல்லப்பட்டன. ஒவ்வொரு கடையிலும் 30,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் இருந்த நிலையில் தற்போது என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருப்பதால் அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என மலைவாழ் மக்கள் தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.